இன்னைக்கு சென்னையில தென்மண்டல கவுன்சில் கூட்டம் அப்படின்னு ஒரு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றிருக்கு. கவுன்சிலர் கூட்டம் இல்ல, கவுன்சில் கூட்டம். இந்த தென்மண்டல கவுன்சில் கூட்டம் என்னன்னாக்கா, இந்த தென் மாநிலங்கள்ல உள்ள முதலமைச்சர்லாம் கூப்பிட்டு, அமித்ஷா தலைமையில ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அந்த பஞ்சாயத்துல என்னென்னப்பா பஞ்சாயத்து? எல்லா மாநிலங்களும் ஒத்துமையா இருக்கீங்களா? ஒண்ணுமண்ணா இருக்கீங்களா? அல்லது ஏதாவது சண்டை போட்டு யாரும் ஊர விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? 6 மாசம் அவங்க கூட அண்ணன் தம்பி புழங்கக்கூடாது அப்படி எதுவும் இருக்கா? அப்படின்னு கேட்டு, ஒருவேளை அது அப்படியே பஞ்சாயத்து இருந்துச்சுனாக்கா, அந்த பஞ்சாயத்தை முடுக்கி வைக்க வேண்டிய இடமாக அந்த தென்மண்டல கவுன்சில் கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா, இந்த தென்மண்டல கவுன்சில்ல தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இவங்கெல்லாம் ஒண்ணு கூடி தான் இந்த தென்மண்டல கவுன்சில்ல பேசுவாங்க அமித்ஷா தலைமையில. அப்ப தமிழ்நாடு பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனை என்ன? விவசாயிகளுடைய பிரச்சனையான காவிரி நதிநீர் பிரச்சனைய பத்தி பேசியிருக்கணும். பேசல. மேகதாடு அணைய பத்தி பேசியிருக்கணும். பேசல. 3 தமிழர்கள் கர்நாடக எல்லைக்குள்ள போனாங்க அப்படிங்கிறதுக்காக அங்க உள்ள வனத்துறை, காவல்துறையை சேர்ந்தவங்க சுட்டு படுகொலை செஞ்சாங்கல்ல, அத பத்தி பேசியிருக்கணும். பேசல. சரி எத பத்தி பேசினாப்ல அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் டீலிமிட்டேஷனை பத்தி பேசியிருக்காப்ல. சரி பரவாயில்ல விடுங்க. அதையாவது அப்புறம் பேசுவாப்லங்க. ஏதோ உருப்படியா ஒண்ணு பேசியிருக்காப்ல இல்ல. டீலிமிட்டேஷன் பத்தி பேசியிருக்காப்ல இல்ல. அந்த தொகுதி மறைவரையறை மறுவரையறை தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது பேசப்பட வேண்டிய விஷயம் தானே. அப்ப அதையாவது பேசியிருக்காப்ல, அதையாவது நீங்க பாராட்டலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரி இந்த தொகுதி மறுவரையில இவர் என்ன ஸ்டாண்ட்ல பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி டிவிகே கட்சியினுடைய அந்த டிவிகே கூட கூட்டணி இருக்கிற கட்சிகளுடைய அவங்க நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி அனைத்து எம்பிக்கள் கூட்டம்னு ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தில் அவங்க எடுத்த முடிவு என்னன்னாக்கா, ஃபேர் டீலிமிட்டேஷன்லாம் கிடையாது. ஒன்லி நோ டீலிமிட்டேஷன், ஃப்ரீஸ் 543 அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்டு. அன்னைக்கு நம்ம ஐயா சுரா சூவே அவர்கள் கூட வெளியில வந்து பிரஸ் மீட் பண்ணும் பொழுது, அப்போ அந்த பத்திரிகையாளர் கூட நல்லா செருப்பை கழட்டி அடிச்ச மாதிரி கேட்டாப்புல, ஏங்க முன்னாடி நீங்க திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு தான் நீங்க போர்டை பிடிச்சி நின்னீங்க, ஃப்ளெக்ஸை பிடிச்சி நின்னீங்க, பேசும்பொழுதும் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பத்தி பேசுனீங்க. இப்போ நீங்க அந்த கூட்டணியை விட்டு இந்த கூட்டணிக்கு வந்தவனையே திடீர்னு நோ டீலிமிட்டேஷன் பேசுறீங்களே, இப்படி உங்களுடைய ஸ்டாண்டை வந்து நீங்க மங்கி மாதிரி பல்ட்டி அடிச்சு போயிட்டே இருக்கீங்களே, மனுஷன் மாதிரி 2 காலில் நின்று பேச மாட்டீங்களா? உங்கள் நிலைப்பாட்டில் தீர்க்கமா மனிதர்கள் மாதிரி 2 காலில் நிற்க மாட்டீர்களா? நீங்க என்ன மரத்துக்கு மரம் அப்படி தாவிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நோ நோ யுவர் ஆனர், நீங்க தப்பா புரிஞ்சு கூடாது. அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பது நோ டீலிமிட்டேஷன் தான். நோ டீலிமிட்டேஷன் என்பது ஃபேர் டீலிமிட்டேஷன் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? அதாவது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பச்சே உங்களுடைய உங்களுடைய லவ்வர் எனக்கு ஒய்ஃப் ஆயிட்டு வரும், பட் எந்த ஒய்ஃப் வந்து உங்களுக்கு லவ்வர் ஆயிட்டு வராது அப்படிங்கிற அந்த பூமர் டைலாக உட்காந்து நம்ம சுராசு அவர்கள் சொன்னாப்ல. அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பதே நோ டீலிமிட்டேஷன் தாங்க. அதுக்கு தான் நோ டீலிமிட்டேஷன் ஒரு பேர் இருக்கே சுராசுவி அவர்களே, நம்ம அன்னைக்கே ஒரு வீடியோ போட்டு கேட்டோம். அப்போ ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறது நோ டீலிமிட்டேஷன் தான் அப்படின்னாக்கா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி அந்த அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தில் அவங்க எடுத்த முடிவுங்கிறது நோ டீலிமிட்டேஷன். ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடையாது, நோ டீலிமிட்டேஷன். தொகுதி மறுவரை என்பதே கூடாது. அடுத்த 25 வருஷத்துக்கு பண்ணக்கூடாது. ஃப்ரீஸ் 543 அப்படிங்கிறத முந்தைய நிலைப்பாட்டை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் அந்த டிவிக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் அந்த எம்பிக்கள்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. எங்கள் ஐயா ஆசான் கூட வெளில வந்து சொல்லும்போது சொன்னாப்புல, ஃப்ரீஸ் 543 நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத எங்கள் ஐயாவும் சொல்லிட்டு போனாப்புல. அப்புறம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி உள்ள தீர்மானம் போடுறாங்க. தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை நம்ம ஐயா முதலமைச்சர் விஜய் அவர்களே அவருடைய வாயால வாசிச்சாப்புல. நீங்களே அதை பாருங்களேன், அவர் தான் நல்லா வாசிப்பாப்லையே. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். ஐயா என்ன சொல்றாருன்னா, நோ டீலிமிட்டேஷன் தான், 543 ஃப்ரீஸ், இதுதான் எங்களோட நிலைப்பாடு. அப்புறம் இந்த தொகுதியை வந்து பர்சன்டேஜ் வைஸாக நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த தொகுதி பர்சன்டேஜ் மாறாமல் பார்த்துக்குறோம், அப்புறம் வந்து இந்த எண்ணிக்கையை கூட்டுறோம், இந்த வேலைகள்லாம் நடக்காது. நோ டீலிமிட்டேஷன், ஃப்ரீஸ் 543, இதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தீர்மானம்னு ஒன்று போட்டாங்க. ஏன் இந்த தீர்மானத்தை போட்டாங்கன்னா, ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது எலெக்ஷன் அப்பவே இதை பற்றி பேசியிருக்காங்க. இதை பற்றி பேசும் பொழுது அவங்க சொன்னது ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அதாவது இந்த தொகுதியை நீங்கள் மறுவரை செஞ்சுக்குங்க, ஆனால் எங்களுடைய அந்த பர்சன்டேஜ் 7 பாயிண்ட் சம்திங் நம்ம சட்டமன்றத்தில் பார்லிமெண்ட்டுக்குள்ள நம்மளுடைய சதவிகிதம் இருக்குது, அந்த சதவீதம் குறையக்கூடாது எங்களுக்கு.
அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா எல்லா மாநிலங்களுக்கும் என்ன பெர்சன்டேஜில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதே பெர்சன்டேஜில் தான் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர அங்கே மக்கள் தொகை அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு பர்சன்டேஜும் இங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்குங்கிறதுக்காக இங்கே ரொம்ப கம்மியான பர்சன்டேஜும் அப்படி இருக்கக்கூடாது. எங்களுடைய பிரதிநிதித்துவம் என்றைக்குமே இந்த பெர்சன்டேஜ் குறையாமல் இருக்கணும். அதான் ஃபேர் டீலிமிட்டேஷன். வி வாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத முன்னாடியே திமுக அறிவிச்சு ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதே அவங்க பேசிட்டு வர்றது அதுதான். இவங்கெல்லாம் கூட்டணியில் திமுகவில் இருக்கும் பொழுது ஃபேர் டெலிமிட்டேஷன் தான் பேசினாங்க. ஏன் காங்கிரஸே பல மாநிலங்களில் இன்னமும் ஃபேர் டெலிமிட்டேஷன் தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் காங்கிரஸ் வந்து இப்போ இந்த கூட்டணிக்குள்ளே போனவனையே திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நோ டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் 543 அப்படின்னாங்க. அப்புறம் அந்த தீர்மானத்தை உள்ளே கொண்டு போனாங்களா? ஏன் இந்த தீர்மானத்தை உள்ளே கொண்டு போகிறாங்கன்னா, ஏன்னா திமுக ஏற்கனவே ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லிருச்சு. நம்ம வந்து நோ டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் 543னா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு அவங்க அனுமதி தர மாட்டாங்க, வெளிநடப்பு செய்வாங்க. அப்போ பாருங்க, பிஜேபி கொண்டு வர்ற அந்த டீலிமிட்டேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க. அப்போ திமுகவும் பாஜகவும் எப்படி மறைமுக கூட்டணி பார்த்தீங்களா அப்படின்னு ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஆர்எஸ்எஸ் பற்றி கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இல்லையா? இவங்க எவ்வளவு மோசமான கட்சி, எவ்வளவு அபாயகரமான கட்சி, இவங்க கொண்டு வர எல்லா திட்டங்களும் மக்களுக்கு எதிரானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? அதை நமக்கு எதிராகவே திருப்பி விடுறது. அப்போ அவங்க கொண்டு வர்றத அவங்க அக்செப்ட் பண்ண போறாங்க பார்லிமெண்ட்ல. அதுக்காக தான் அதுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போட்டு நாம கொண்டு வரும் பொழுது பாருங்க, விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, ஐயுஎம்எல் இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் பிஜேபிக்கு ஆதரவா போயிடுவாங்களா? போக மாட்டாங்கல்ல. அப்ப பிஜேபிக்கு எதிராக நம்ம போட்ட தீர்மானத்தை திமுக ஆதரிக்காம வெளியில போகுதுன்னா பார்லிமெண்ட்ல பிஜேபி கொண்டு வர தீர்மானத்தை ஆதரிக்க போகுது அல்லது அதுல வெளிநடப்பு செய்ய போகுது. அப்ப எதிர்த்து வாக்களிக்கவில்லை அப்படின்னாலே அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தான் அர்த்தம். அப்ப பாருங்க, திமுக பாஜக மறைமுக கூட்டணியை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு நேரேஷன் செட் பண்ணலாம் அப்படின்னு இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு முண்டகலப்பு இருக்கு. அதுக்கு எப்பவுமே இந்த டாப் பாட்டம் வந்து காலி. அது அந்த பீஸு கொடுத்த ஐடியாவாகத்தான் இருக்கும். ஏன்னா இப்படியாப்பட்ட மொக்கையான ஐடியாக்களை அந்த கும்பல் தான் எப்பவுமே கொடுக்கும். இது பயங்கரமான ஒரு ஐடியான்னு சொல்லி உட்காந்து மேப்பு கிராஃப் எல்லாம் போட்டு விளக்கியிருப்பானுங்க. ஆனால் உப்பு சப்பு இல்லாத ஒரு ஐடியாங்கிறத அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து அன்னைக்கு வரும்போது ஏப்பா நாங்கள் ஆதரவுப்பான்னு சொல்லிட்டாப்புல. ஆதரவுப்பா வேற என்ன, ஆதரவு முடிஞ்சிச்சு, அடுத்தது வேற என்ன, கடையை காலி பண்ணிட்டாப்புல. அப்போ அந்த ஆதரவையும் அவங்க கொடுத்துட்டாங்க தீர்மானத்துக்கு. அப்போ திமுக நிலைப்பாடு என்னன்னாக்கா ஃப்ரீஸ் 543 நோ டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவு தான். அது ரொம்ப மகிழ்ச்சி. ஒருவேளை செய்யணும் அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணுங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணாத டீலிமிட்டேஷன் தான் நாங்கள் எதிர்ப்பு அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க. அப்போ அதை வச்சு உருட்டலான்னு பார்க்கும்பொழுது திமுக பாஜக கூட்டணி உருட்டலான்னு பார்க்கும்பொழுது அவங்க ஈஸியாக அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பேசும்பொழுது டீலிமிட்டேஷன் பற்றி பேசினார் இல்லையா? அந்த டீலிமிட்டேஷனில் அங்கே நோ டீலிமிட்டேஷன், அப்புறம் வந்து என்னது ஃப்ரீஸ் 543 அப்படின்னு பேசுகிற நம்ம ஐயா முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அவர் பேசுனே நீங்கள் கேட்டீங்க. ஆனால் அதில் வந்து இவர் நம்ம ஆதவர்ஜுனா இருக்காப்லையா, ஆதவர்ஜுனா அதே சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது, தீர்மானத்தை வாசிக்கும் பொழுது, தீர்மானம் குறித்து விவாதம் போகும் பொழுது நம்ம ஆதவர்ஜுனாவே பயங்கரமாக பொங்கினாப்புல. ஏங்க நோ டீலிமிட்டேஷன் தான், இங்கே வந்து இந்த தொகுதியை நாங்கள் கூட்டி தரோம் என்று சொன்னாலோ அல்லது ஃபேர் டெலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஏதாவது வடமாநிலத்துக்கு துணை போகிற வேலையை மறைமுகமாக பிஜேபி செய்தாலோ அதற்கு நாம் ஃபேர் டெலிமிட்டேஷன் என்கிற பெயரில் வாக்களித்தோ அல்லது வெளிநடப்பு செய்தோ நாம் ஆதரித்தரக்கூடாது பார்லிமெண்ட்ல அப்படின்னு திமுகவுக்கு கடிவாளம் போடுறாப்லையா. அந்த கிளிப் நீங்களே பாருங்க. எல்லோருக்கும் சமமான விகிதாச்சாரம் என்று கொடுக்குவோம் என்ற உத்தரவாதம் இருந்தாலோ இல்லை 50% அதிகமான எண்ணிக்கை கொடுத்தாலோ அது நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் கிட்ட இது வரைக்கும் எந்த விதமான குரல் உருவாகவில்லை. அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும், இது வரைக்கும் மக்கள் எந்த இடத்திலும் போராட்டமோ இல்ல தேவை ஏற்பட்டது கிடையாது. நிர்வாக வசதி தேவையற்றது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தை ஏற்றக்கூடியவர், அவ்வளவுதான். சட்டத்தை ஏற்றக்கூடிய இடத்துல அவருடைய பதிவை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் பாராளுமன்றத்தில். சோ அதனால நிர்வாக வசதிக்காக நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான வட இந்திய ஆதிக்கத்தில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்த தீர்மானம். அப்ப ஏற்கனவே தெள்ள தெளிவாக சட்டமன்றத்திலையும் சரி, அந்த எம்பிக்கள் போட்ட கூட்டத்திலையும் சரி, அந்த கூட்டணி கட்சிகளும் சரி, ஃபேர் டீலிமிட்டேஷன் இல்ல நோ டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் 543 அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே அவங்க பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு போட்ட கூட்டத்தில், இந்த தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் இந்த டீலிமிட்டேஷன் பற்றி ஐயா முதல்வர் விஜய் அவர்கள் பேசுனது என்ன தெரியுமா? I therefore urge the union government to provide a clear legislative assurance that no state will suffer a reduction
in its percentage of representation in parliament on account of its success in population stabilization. அதாவது என்னன்னாக்கா, அதாவது நீங்க அந்த மக்களவையில் மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பர்சன்டேஜ் குறையாம இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்படின்னா என்னன்னா, திமுக சொன்னிச்சுல ஃபேர் டிலிமிட்டேஷன், எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பர்சன்டேஜ் குறையாம இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஃபர்ஸ்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த சட்டம் வரும் பொழுது இந்த பர்சன்டேஜில் கையை வைக்கிறது மாதிரி வந்துச்சு. அதான் வேணான்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. இந்த பர்சன்டேஜில் நீங்கள் கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதா ஃபேர் டிலிமிட்டேஷன். வேணும்னா இதை நீ அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாங்க. இன்னைக்கு அமித்ஷா சொன்னாப்புல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன்னாப்புல. ஐ டோன்ட் ஹேவ் எனி டைம் ப்ரோ, ஐ ஹவ் லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க வெளியே கிளம்பி விட்டாங்க. அப்போ அன்னைக்கு பேசும்பொழுது அப்படி சொன்ன நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாப்புல, திமுக சொன்ன அதே ஃபேர் டிலிமிட்டேஷனை கொண்டு போய் அங்கே ஒப்பிச்சுட்டு வந்திருக்காப்புல. அவர் பேசின அந்த ஸ்பீச்சில் எங்கேயுமே நோ டிலிமிட்டேஷன் என்கிற வார்த்தையோ அல்லது ஃப்ரீஸ் 543 அப்படிங்கிற வார்த்தையோ எந்த இடத்துலையுமே இல்லை. இப்போ நோ டீலிமிட்டேஷன் வார்த்தையே இல்லாமல் நீங்கள் எப்படி நோ டீலிமிட்டேஷன் பேசிட்டு வருவீங்க? இப்போ இந்த பர்சன்டேஜ் குறையாம ஃபேர் டிலிமிட்டேஷனுங்கிறத ஒரு அற்புறுத்தி பேசணுட்டாப்ல, சட்டத்தில் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அன்னைக்கு அப்படி பேசிய விஜய் அவர்கள் இன்னைக்கு ஏன் இப்படி மாற்றி பல்ட்டி அடிக்கணும்? இப்போ உடனடியாக நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. அது என்ன சொல்லியிருக்காப்புலனாக்கா, இல்லை எங்களோட நிலைப்பாடு ஒன்றே ஒன்று தான், நோ டீலிமிட்டேஷன், ஃப்ரீஸ் 543, இதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் அப்படின்றாப்புல. ஆனால் உள்ளுக்குள்ளே விஜய் அவர்கள் அமித்ஷாவை பார்த்தோன்னே என்னன்னு தெரில, அமித்ஷாவை பார்த்தோன்னே அவர் ஒரு இந்த இந்த காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, ரொம்ப லைக் பண்ணுவீங்களோ? இந்த படிக்காதவன் படத்தில் வர்ற தானது விவேக்கு அந்த இவருக்கு காலமிக்கிறது மாதிரி, எனக்கு அந்த ஜோக் ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலாக அந்த ஜோக் பார்த்து காமெடி பார்த்துருக்கீங்களா? இல்லை நம்ம கண்டென்ட்ல கொஞ்சம் வெளில போடுவோம், ரொம்ப நாளாக அதுமாதிரி பேசிகிட்டு இருக்கோம், கண்டென்ட் வெளில போவோம். எனக்கு இந்த ஜோக் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். இந்த காமெடி வெளியில் வரும்பொழுது பயங்கர ரவுடி மாதிரி சுருள் முடியெல்லாம் விட்டுக்கிட்டு பயங்கர பந்தோஷா, நான் பிஜேபியை மிரட்டிட்டேன், இது நான் வந்து அந்த சமரச ரெட்டியை மிரட்டிட்டேன், யார் தெரியுமா, சமரச ரெட்டி வந்து என்கிட்ட அடி பண்ணிச்சுட்டான், நான் எவ்வளோ பெரிய ஹீரோ தெரியுமா அப்படின்லாம் அந்த படத்தில் வந்து பேசுவாப்புல, யார் நம்ம விவேக்குன்னு. அப்புறம் கதவை சாத்திட்டு உள்ளே போன பார்த்தா தெரியும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் உட்காந்துருப்பாப்புல அவர். இல்லை சும்மா ஜஸ்ட் ஒரு காமெடி, இது ஒரு நகைச்சுவை பகுதி, இதுக்கும் கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரில, போய் லஞ்செலாம் அவரை கொடுத்தாரு போல், அமித்ஷாவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். அப்புறம் பார்த்தோம்னாக்கா ஃபேர் டிலிமிட்டேஷனை பேசிட்டு அங்கே பார்த்தோம்னா சிடிஆர் நிர்மல்குமார் இல்லை எங்கள் நிலைப்பாடு வந்து என்றைக்குமே இதுதான். அப்போ உள்ளே பேசும்பொழுது நோ டீலிமிட்டேஷன், ஃப்ரீஸ் 543, அதானங்க பாயிண்ட்டு. அதை பேசாமல் ஒருத்தவங்க எப்படி நோ டிலிமிட்டேஷனுக்கு பேச முடியும்? ஏன்னாக்கா எல்லாருமே இதை பேசிட்டாங்க, இது ஃபேர் டிலிமிட்டேஷனாக பேசியிருக்கிறார் அப்படின்னு. இப்போ ஏன் இப்படி உருட்டி பேசணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பின்னாடி போகணும். எங்கே பின்னாடி போகணும்னா, அது இந்த எலெக்ஷன் முடிஞ்சவொடனே ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ திமுக அதிமுக கூட்டணின்னு உருட்டு விட்டாங்க. இந்த உருட்டி விட்டது ஒரு பத்திரிகையாளர்னாலும், அதுக்கப்புறம் அந்த உருட்டை அப்படியே பிடிச்சி 2-3 உருட்டை உருட்டி விட்டது நம்ம ஐயா ஆசான் அவர்கள் தான். திமுக அதிமுக பேசினாங்க அப்படின்னு ஒரு போட்டுவிட்டு போனாப்புல. இப்போ திமுக அதிமுக கூட்டணின்னா அதுக்கப்புறம் எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க, பாருங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர போகிறது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை கிளம்புனுச்சு. இது ஏன் இந்த பேச்சுவார்த்தை கிளம்புனுச்சுனாக்கா, இதை கிளப்பி விட்டது யாருனாக்கா தாவேக்கா. தாங்கிட்ட உள்ள அந்த ரூட்டு மாஃபியா வச்சு அந்த மீடியா வச்சு இதை கிளப்பி விடுறாங்க. ஏன் இந்த திமுக அதிமுக கூட்டணினா, திமுக அதிமுக கூட்டணி கிடையாது. ஆக்சுவலாக என்னன்னாக்கா, அதிமுகவோட பிஜேபி இருக்கு உள்ளுக்குள்ள. அப்போ திமுக அதிமுக கூட்டணினாக்கா ஈஸியாக திமுக வந்து நீங்கள் ஈஸியாக பிஜேபி கிட்ட கொண்டு போய் பைண்ட் பண்ணிட முடியும். பாருங்க அவங்க 2 பேரும் கூட்டணி, மறைமுக கூட்டணி அப்படின்னு ஒரு லைன் எடுக்க முடியும். அந்த லைன் எடுத்து பார்த்தாங்க, ஆனால் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திமுக நாத்தாக்கா கூட்டணி அப்படின்னாங்க. ஒரு கல்யாணத்துக்கு நம்ம இவர் கௌதமன் அவருடைய வீட்டு கல்யாணம், இயக்குனர் கௌதமன் வீட்டு கல்யாணம். அதில் சீமான் உட்காந்துருக்காப்புல, பக்கத்தில் ஸ்டாலின் உட்காந்துருக்காரு, அதுக்கு பக்கத்தில் வைகோ உட்காந்துருக்கிறாரு. பாருங்க, வைகோ இது என்ன சீமான் பக்கத்தில் ஸ்டாலின் உட்காந்துருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி திமுக கூட்டணி, சீமானை வந்து பொது வேட்பாளராக நிப்பாட்ட போகிறாங்க. கலைப்பு விட்டது யாருனாக்கா, இதே நம்ம ஐயா ஆசான் அவர்களும் இன்றைக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பாரதிதாசன் என்கிற மாணவருக்கு அவர் வந்து ஏதோ காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்கிறாருன்னு பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர், பாதிக்கப்பட்ட மாணவரையே திரும்ப குற்றவாளியாக்கி அவருடைய மாண்பை சிதைக்கும் வகையில் பேசினார்ல நம்ம அண்ணன், மரியாதைக்குரிய அன்புக்குரிய பாசத்திற்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள்.
அந்த வன்னியரசனும் ஐயா ஆசான் அவர்கள் தான் கலப்பி விட்டாங்க. நாத்தாக்கா திமுக கூட்டணி பொது வேட்பாளராக திமுக சீமானை நிறுத்தப் போகிறது அப்படின்னு. இது ஏன் சீமான்ட்ட கொண்டு போய் திரும்ப கோத்துடணும் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் நாம ஒன்று கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அது என்னன்னா, என்டிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் நாம கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஏன்னாக்கா ஏன்னா என்டிகேனுடைய கொள்கை முழுக்க முழுக்க ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொள்கை, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அப்போ ஈஸியாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, என்டிகே கூட டிஎம்கேவை கோத்துட்டோம்னாக்கா அப்போ பிஜேபி கூட மறைமுக கூட்டணி தானே. ஏன்னா ஏற்கனவே இவங்களே பேசியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி வந்து இஸ் ஈக்குவல் டு பிஜேபின்னு. இப்போ அவங்க கூட கூட்டணி வச்சுருக்காங்க, அல்லது பொது வேட்பாளர் நிப்பாட்டுறாங்கனாக்கா பிஜேபி கூட ஒரு மறைமுக கூட்டணி, ஆர்எஸ்எஸ் கூட மறைமுக கூட்டணி, இப்படி ஒரு லிங்க் அடிக்கலாம். எங்கேயாவது ஒரு லிங்க் அடிக்கணும் அவங்களுக்கு. லிங்க் அடிச்சு பழக்கம்ல, எங்கேயாவது ஒரு லிங்க் அடிச்சு ஆகணும் உங்களுக்கு. இப்படியே ஒரு லிங்க் அடிக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. கடைசியில் அந்த பொறியும் நமுத்து போச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, வெறிகுண்ட வேகையாக நேரடியாக கடிச்சு கொத ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியாக திமுக பிஜேபி கூட்டணி படா, என்ன மறைமுக கூட்டணி, நேரடி கூட்டணி போ. சரி எப்படிப்பா நேரடி கூட்டணி பாருங்க, பிஜேபி அந்த ஸ்பீக்கர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு டீ பார்ட்டி வைக்கிறாரு டெல்லியில். அதில் வந்து கனிமொழி போய் கலந்துக்க போகிறாங்க பாருங்க. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் அதை அவாய்ட் பண்ண பொழுது கனிமொழி அவர்கள் மட்டும் தனியாளாக போய் கலந்துட்டு வந்திருக்காங்க டீ பார்ட்டியில். அப்போ திமுக பாஜக கூட்டணி. அப்போ கனிமொழி அக்கா வர்றாங்க, கேட்குறாங்க, ஏங்க எங்கள் இருக்கைகளை வந்து மாற்றி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம், மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் கிடக்கு, எங்களுக்கு ஒரு பக்கமாக ஒதுக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்க வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு, அந்த இருக்கையை மாற்ற மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்குது, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ வேறு எதுக்கோ அசௌகரியமாக இருக்குது, போய் பேசுறது அப்படி ரொம்ப இதுவாக தொந்தரவாக இருக்குது. அதனால் நேரடியாக ஒரு மனுவாக எழுதி கொண்டு போய் அவர் கையில் கொடுத்துட்டு இருக்கையை தயவு செய்து சீக்கிரம் மாற்றி விடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு டீ பார்ட்டிக்கு என்னங்க, டீயாக குடிக்காத நான் டீ பார்ட்டில் நான் கலந்துக்கணும், எனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற நேரடியாக உடச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு அங்காவது டீ பார்ட்டிக்கு போனாங்கன்னு ஒரு வதந்தியை வச்சு திமுக பாஜக கூட்டணி அப்படின்னு உங்களால் ஒரு நேரேஷனை செட் பண்ண முடியும்னு நம்பினீங்கன்னா, விஜய் அவர்களுடைய பெத்த அம்மாவை தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவர் நயினார் மாம்ஸ் என்ன சொன்னாப்புல, எவ்வளவு அசிங்கமா ஆபாசமா பிறப்பை விட்டு இழிவா பேசினாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேரடியாக பேசினார், அங்கெங்கெல்லாம் இல்லை, நேரடியாக பேசினார். ஆனால் அந்த நயினார் மாம்ஸ் இதுவரை கைது செய்யப்படவில்லை. ஏன்? ஒரு சிஎம் அவன் அம்மாவை குறித்து, அவரை குறித்து, பிறப்பை குறித்து ஆபாசமாக பேசுனாருன்னா அவரை ஏன் நீங்கள் கைது பண்ணல? இதே நயினார் மாம்ஸ் இன்னொன்னும் பேசினார். அந்த நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய அந்த ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அதான் இவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவரை வந்து அவங்க வீட்டை விட்டு முதல்ல வெளில வரணும் அப்படின்னு பேசினாங்க. இதே நயினார் மாம்ஸ் பேசினாப்புல. ஆனால் நயினார் மாம்ஸின் மீது எந்த ஒரு வழக்கும் போடப்படவில்லை, எந்த ஒரு நெருக்கடிகள் இல்லை, எந்த ஒரு எதிர்ப்பு இல்லை. அவர் ஃப்ரீ ஃப்ளோவாக ஒரு கிரீன் ஃப்ளாகை கையில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு ஆபாசமாக பேசுறது, இந்த நடிகை விட்டு சிஎம் வெளில வரணும், அவங்க அம்மா பிறப்பை குறித்து இழிவாக பேசுறது, என்ன குறித்துமே பேசினாலுமே அவர் மீது எந்த நடவடிக்கையும் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படலை. ஏன்? ஆனால் இந்த இவங்களை குறித்து பேசாத ஒன்றை பேசியதாக எதிர்க்கட்சி தலைவர் மீது வழக்கு போட்டு காலங்கற்கால வந்து அங்கே பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்து கைது பண்ணிட்டு இங்கேருந்து வண்டி போட்டு நீங்கள் ஒரு ரோட் ஷோ போட்டு கொண்டு போனீங்களே தஞ்சாவூருக்கு. அப்போ நேரடியாக பேசுகிற நயினார் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன்? எதுக்காக? இந்த இவங்களை பற்றி நேரடியாக பேசுகிற நயினார் மாம்ஸ் மீது நடவடிக்கை இல்லை. ஏன்? அப்போ இந்த அளவுக்கு பிஜேபியோட நீங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க. ஏன்னாக்கா பிஜேபியோட ப்ராக்சி தான் டிவிக்கு. திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் அப்படிங்கிற மத நல்லிணக்க ஆவணப்படத்தை திரையிடக்கூடாதுன்னு இந்து முன்னணி சொல்லி டிவிகே ஆட்சி வந்து மேலிடம் சொல்லுதுன்னு சொல்லி திரையிட அனுமதி மறுக்குதுன்னா இது பிஜேபி கூட டையப்பாக இருக்கா இல்லையா? இதே மாதிரி நிறைய காரணங்களை நம்மளால சொல்ல முடியும். ஏன்? இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்களுடைய லிஸ்டெல்லாம் எடுத்துருவாங்கன்னு சொல்லி வட்டாட்சியை சொன்னாராம். அதனால் வட்டாட்சியரை நாங்கள் இடமாற்றிட்டோம். வட்டாட்சியர் அப்படிங்கிறத கேட்பாரு. இப்போ இந்த வட்டாட்சியர் எதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல அப்படி சொன்னாப்பிலையா? அப்போ அந்த வட்டாட்சியர் அப்படி கேட்டாப்பிள்னாங்க, எதன் பொருட்டு அவர் கேட்டார்? அப்போ கம்யூனிஸ்ட்காரவங்கெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு லிஸ்ட் எடுத்தாப்புல இந்த வட்டாட்சியர். நாங்கள் இடம் மாற்றிட்டோன்னா முடிஞ்சு போச்சா? அதே மாதிரி இந்த இடதுசாரி அமைப்பை சார்ந்த மாணவர்கள், சிஜேபி போராட்டம், இடதுசாரி அமைப்பை சார்ந்த மாணவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மாணவர் லிஸ்ட்டு எது? உயர்கல்வித்துறை அமைச்சர் கேட்குறாரு. காங்கிரஸை சேர்ந்த உயர்கல்வி அமைச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருது. இப்போ இதெல்லாம் யாரு கேட்பா? இதெல்லாம் பிஜேபி கேட்கும். பிஜேபிக்கு இந்த மாதிரி செயல்பாடுகள் பிடிக்காது. அப்போ இவங்க எவ்வளவு பிஜேபிக்கு
நெருக்கமாக போறாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கங்க. இப்ப அன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக பேசுறேங்கிறது மாதிரி சட்டமன்றத்துல பேசிட்டு இன்னைக்கு அமித்ஷாவை பார்த்தவனையே இப்ப ஏன்பா இந்த போட்டோ வேற நீ அடிக்கடி போட்டுட்டு இருக்க, இப்ப அந்த அளவுக்கு உனக்கு இந்த காமெடி பிடிக்குமா? தமிழ்நாட்டு மக்களுக்கே இப்போ இந்த காமெடி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி 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 மாத்து, இது சம்மந்தம் இல்லாமல் இது எதுக்கு நீ அடிக்கடி போட்டுட்டு இருக்க, நம்ம டாபிக்கு தகுந்த மாதிரி போட்டோ போடுப்பான் நீ வேற. அன்னைக்கு வெறிகுண்ட வேங்கையாக நான் சமரச ரெட்டியை இதைச்சு பிஜேபி நான் எதிர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்க டோரை திறந்துட்டு உள்ள போயிட்டு சமரச ரெட்டி சி அந்த காமெடிக்கே நம்ம போது பாருங்க. இது அமித்ஷாஜி நாங்கள் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்குறோம் அப்படின்னு வெளியில நோ டீலிமிட்டேஷன் பேசுறீங்க, தீர்மானம் போடுறீங்க, மைக்கு பிடிச்சி பேசுறீங்க, சுராசுவை பேசுறாரு, ஆசான் பேசுறாரு, உங்க நிர்மல்குமார் பேசுறாரு. அதை உள்ள வந்தோடனே அவரை பார்த்தோன்னே சும்மா காலு கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குது, நடுங்கிட்டு ஃபேர் டீலிமிட்டேஷன் ஓகே அப்படின்னு கையெழுத்து போட்டு வந்திருக்கீங்க. அப்போ இந்த டிஎம்கே பிஜேபிங்கிற அலையன்ஸை எப்படியாவது கொண்டு கோத்துட்டணும் அப்படிங்கிறடைய நோக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு அவங்க நோ டிலிமிட்டேஷன் போட்டது. எப்படியாவது திமுக இதை வந்து ஃபேர் டிலிமிட்டேஷன் சொல்லி தீர்மானத்தை புறக்கணிக்கும், அதை வச்சு ஜாயிண்ட் அடிச்சிடலாம் அப்படிங்கிற அவங்களுடைய திட்டமிடலாம் இந்த நோ டிலிமிட்டேஷனில் மாற்றி பரட்டி அடிச்சது. ஆனால் பரட்டி நீங்கள் என்ன தான் அடித்தாலும் திமுக எத்தனை தடவை போட்டாலும் உங்களை பரட்டி போட்டு அடிச்சிடும் அப்படிங்கிறத திமுக நிரூபிச்சிருக்கு. இறுதியாக இந்த விஷயத்தில் நம்ம கேட்டுக்கிறது ஒன்று தான், அன்னைக்கு ஃபேர் டிலிமிட்டேஷன் என்பதே நோ டிலிமிட்டேஷன் தான் அப்படின்னு பேசின சுரா சூவே அவர்கள் அவருடைய இந்த முகப்பகுதியை எந்த பக்கம் கொண்டு போய் வைத்துக் கொள்ள போகிறார்? அப்புறம் அன்னைக்கு நம்ம பேசின நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் ஆசான் அவர்கள் 543 ஃப்ரீஸ் நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு பேசின ஆசான் அவர்கள் இன்னைக்கு அமித்ஷா அவர்களின் முன் ஏன்பா இதில் திரும்ப திரும்ப ஏன் அதை போட்டுட்டு இருக்க, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், முக்கியமான சீரியஸ் டாபிக் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படிக்க அந்த படிக்காத படத்தில் வர இந்த இதுவே போட்டுக்கிட்டு இருக்கே, என்ன இது சும்மா போட்டுட்டு இருக்காதீங்க தம்பி, நமக்கு வேலைகள் இருக்குல்ல. அமித்ஷாவை பார்த்தோன்னே மாற்றிட்டியா? ஓகே. அமித்ஷாவை பார்த்தோன்னே பட்டார்னு மாற்றி பேசின அந்த சிஎம் விஜய் அவருடைய கூட்டணியில் இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள் நிலைப்பாட்டை குறித்து இப்போ ஆசான் அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு, சுரா சூவை என்ன சொல்ல போகிறாரு, நம்ம ஐயா ஒரு ஷாஜகான் சண்முகம் அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு, ஐயா நம்ம வில்லு வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்ல போகிறாப்புல, அப்புறம் நம்ம ஐயா வர மூத்த தலைவர் இருக்கார், நம்ம ஐயா ஐஎம்எல் ஐயா இருக்காரு, அவர் என்ன சொல்ல போகிறாரு. இப்படி ஒரு நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறாங்க. இவங்க பிஜேபி கூட ப்ராக்சியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கு மேலே நம்ம விளங்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சு அவங்க பயணிக்கிறாங்கனாக்கா அவங்களை வெளியில் கொண்டு வர முடிய நம்பிக்கையும் நமக்கு கிடையாது, அது நம்மளுடைய வேலையும் இல்லை. மக்கள்கிட்ட இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணாலே போதும். ஆனால் இதை குறித்து இவங்க நிலைப்பாடு என்னங்கிற சொல்லணும். ஏன் தெரியுமா மாற்றி பேசுகிறாங்க? இல்லைங்க, நாங்கள் அங்கே என்ன பேசணும்னா, அதாவது நாங்கள் வந்து எங்கேயுமே நாங்கள் வந்து ஃபேர் டிலிமிட்டேஷன் வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லையே, நோ டிலிமிட்டேஷன் வார்த்தையை நான் பயன்படுத்தலை, ஆனால் ஃபேர் டிலிமிட்டேஷன் வார்த்தையை எங்கள் தலைவர் பயன்படுத்தலையே. அவர் இந்த பர்சன்டேஜ்னு சொன்னது என்ன தெரியுமா, இப்போ உள்ள பர்சன்டேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ண தான் சொன்னாருங்க. அப்போ நம்பரை சொல்லியிருக்கணும்லங்க 543, அதெல்லாம் தேவையில்லைங்க. பர்சன்டேஜ்னால இப்போ உள்ள பர்சன்டேஜ் இப்போ உள்ள நம்பருன்னு தான் அர்த்தம். நீங்கள் நம்பரு பர்சன்டேஜ் எல்லாம் ஒன்று தான்னு சொல்லிட்டு நாளைக்கு இது உருட்டுறாங்க, நாளைக்கு சட்டமன்றம் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் கவனிக்கல. இந்த வந்து ப்ரெஸ் மீட்டில் உருட்டுறாங்களா இல்லைன்னு பாருங்கள் நீங்கள்.